ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் பஜ்ஜி மிளகாயை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிர்ச்சி மசாலா கறி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிரேவி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கும் போது மிளகாவோட காரம் கொஞ்சம் கம்மியாயிடும். நல்லா இந்த போல் வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அடித்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு அரை, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த மிளகாயில் இருக்க காரமே போதும். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வரட்டும். தயிர் ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். நிறைய நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க மிளகாயை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட மிர்ச்சி மசாலா கறி ரெடி. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.